தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான விடயம் இப்போது எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது? பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த 20 விட்டு மிச்சத்தை விடுறதுக்கு அவர்கள் கொள்கை அளவில் இணங்க முடியலை என்றால் என்ன சொன்னாலும் ஒரு காணியாளரை உரிமையாளரை காட்டி கொடுத்து தாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கிறான்றது தான். இது ஒரு தொல்பொருளுக்குரிய ஒரு விடயம் அல்ல. தனியார்ட காணியில் தான் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு. இங்கே வேறு ஒரு சிக்கலும் இல்லை, சட்டம்தான் மீறப்பட்டிருக்கு. இந்த விஹாரை கட்டப்படுறதை உடனடியாக நிப்பாட்ட வேணும்னு சொல்லப்பட்டிருக்க. அந்த விஹாரை தொடர்ந்தும் கட்டப்பட சுகீர்தன் சேர்மனாக வெடிகாமம்படக பிரதேச சபையின் தவிசாளராக இருந்து சுமந்திரனை தாங்கள் நாடி இருக்கிறோம், தாங்கள் வழக்கு போட போகிறதாக சொல்லி தாங்கள் அதுக்கு முழு பொறுப்பையும் எடுக்கிறேன்னு சொல்லி அது பகிரங்கமாக ஊடகங்களையும் அவர் அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இனி இல்லாத நம்பிக்கையை வழங்கின தாங்கள் சட்ட ரீதியாக முடக்குவாங்க. ஆனால் அதை செய்யலை. அப்படி இருக்க இன்றைக்கு திடீரென்று புதுசாக ஒரு வழக்கொண்டு போடுறதுக்குண்டு சுயர்த்த நாட்கள் வெடிக்கிடையினா இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் அரசியல் ரீதியாக இதுக்கு ஒரு முடிவெடுக்கணுமென்ற ஒரு நெருக்கடியை கொடுக்கறத விட்டு வழக்கை போட்டவையாக இருந்தால் அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்கும். நீங்கள் வழக்கை போட்ட உடனே அரசாங்கம் என்ன சொல்லணும்னா வழக்கு போட்டாச்சு இனி அது முடிகிற வரைக்கும் நாங்கள் இருக்கணும் என்று சொல்லி அதிலேருந்து தட்டி கழிப்பினோம். இன்றைய நாளில் பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயம், முக்கியமாக நீங்கள் அதில் ஒரு முக்கிய நபர், அதாவது தையிட்டி திஸ்ஸவிகாரை. இந்த தையிட்டி சட்டவிரோத விகாரை தொடர்பாக ஒவ்வொரு மாதமும் நாங்கள் பௌர்ணமி தினத்தில் போராடி கொண்டிருக்கிறோம், அதற்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அதிலும் தமிழர்களுக்காக நாங்கள் அவர்கள் சார்பாக குரல் கொடுத்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இந்த தையிட்டி திஸ்ஸவிகாரை தொடர்பான விடயம் இப்போது எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறது? அரசாங்கம் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆளுநர் அவர்கள் ஊடாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை அழைத்து அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க போவதாகவும், இதில் விசேஷமாக அந்த விஹாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த விஹாரை கட்டப்பட்டிருக்கக்கூடிய 20 பிறப்புக்கிட்ட காணி மட்டும்தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஏனென்றால் என்ன சொன்னாலும் ஒரு விஹாரையாக கட்டியாச்சு. அப்போ அது சம்பந்தமாகத்தான் கொஞ்சம் இழுபறி என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தேன். மிச்ச காணி அந்த 6 ஏக்கரில் அந்த 20 பிறப்பு விஹாரை கட்டப்பட்ட காணியை தவிர்ந்த மிச்சத்தை தாங்கள் விடுவிக்கிறான்றது தான் சொல்லியிருந்தேன். இந்த நிலைப்பாட்டை எங்களுக்கு அரசாங்கமே எனக்கு உட்பட அறிவிச்சிருந்த அந்த கோணத்தில் தான் தாங்கள் யோசிக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரை அவர்கள் அந்த 20 விட்டு மிச்சத்தை விடுறதுக்கு அவர்கள் கொள்கை அளவில் இணங்க முடியலை என்றால் என்ன சொன்னாலும் ஒரு காணியாளரை உரிமையாளரை காட்டி கொடுத்து தாங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கிறான்றது தான். ஆனால் அது அவர்களுடைய நிலைப்பாடு. விடுறண்டா எல்லாத்தையும் விடணும். ரெண்டாவது இது ஒரு தொல்பொருளுக்குரிய ஒரு விடயம் அல்ல. தனியார்ட காணியில் தான் சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கு. இங்கே வேறு ஒரு சிக்கலும் இல்லை, சட்டம்தான் மீறப்பட்டிருக்கு. ஆகவே அது அகற்றப்படணும். தொல்பொருள் சார்ந்து ஒரு பாரம்பரிய ஒரு விஹாரையாக இருந்திருந்தால் அது வேறு. ஆனால் அந்த காணிக்கு விஹாரைக்கும் இடையில் ஒரு தொடர்பும் இல்லை. இப்போ இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிறகு தான் விஹாரை என்ற வகையில் அங்கே சொல்லப்படுது. இப்போ அவர்களோட கருத்து அது அகற்றப்படணும். இப்போ அனுரகுமார திசாநாயக்கரிடம் நாங்கள் சொன்னேன் என்றால் இதே நீங்கள் மற்ற இதுக்கு முதல் இருந்த அரசாங்கங்கள் அனைத்துமே ஒரு இனவாத கோணத்தில் தான் நடந்து கொண்டு, சிங்கள பௌத்தர்கள் இது நாடும் தங்களுக்கு சொந்தம், தாங்கள் இதையும் செய்யலாம், மற்றவை இவரும் கல்விக்கு உட்படுத்தக்கூடாது அடிப்படையில் தான் இதெல்லாம் நடந்தது. நாங்கள் கேள்விகளுக்கு சாட்சியங்களை கொடுத்தாலும் கூட பாராளுமன்றத்தில் கூட இந்த விஷயங்களை சமர்ப்பித்து அந்த டீடுக்குரிய
13 உறுதிகளையும் வந்து நாங்கள் பாராளுமன்றத்தில் வந்து சமர்ப்பித்து அப்படியெல்லாம் செய்தும் கூட அவர்களும் அதை அடியோடு நிராகரித்து நாங்கள் எல்லாம் போய் சொல்கிறோம், இதெல்லாம் போலி உறுதிகள் என்ற அடிப்படையில் தான் போனவன். ஆனால் அன்றகுமார திசாநாயக்கண்ட அரசாங்கம் வந்து அந்த வகையில் வந்து அதை கொள்கைகளோட வந்து ஏற்றுக்கொண்டிருக்கோம், இது தனியாட்ட காணி. ஆனால் எந்த முடிவை எடுக்காமல் இருக்கிறோம், அந்த நிலையில் தான் இருக்குது. பிரதேச சபை நான் நினைக்கிறேன் சுமந்திரன் அவர்களுடைய அழுத்தம் காரணமாக தவிசாளர் சுயர்தனை வச்சுக்கொண்டு வழக்கு ஒன்றை போடணும் என்று நினைக்கிறோம். சுமந்திரனைத்தான் அதில் ஆஜராக சொல்லி கேட்டிருக்கிறோம். இதே சுகிர்தன் இந்த விஹாரை கட்டப்பட ஆரம்பிக்க நாங்கள் டிசிசி கூட்டத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானமாக மனதாக எடுக்கப்பட்டு இந்த விஹாரை கட்டப்படுறதை உடனடியாக நிப்பாட்ட ஓணும் என்று சொல்லப்பட்டிருக்க, அந்த விஹாரை தொடர்ந்தும் கட்டப்பட சுகிர்தன் சேர்மனாக வெடிகாமம்படக பிரதேச சபையின் தவிசாளராக இருந்து சுமந்திரனை தாங்கள் நாடி இருக்கிறோம், தாங்கள் வழக்கு போட போகிறதாக வந்து சொல்லி தாங்கள் அதுக்கு முழு பொறுப்பையும் எடுக்கிறேன்னு சொல்லி அது பகிரங்கமாக ஊடகங்களையும் வந்து வேறு அந்த கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இனி இல்லாத நம்பிக்கையை வந்து வழங்கின வந்து தாங்கள் சட்ட ரீதியாக அதை முடக்குவாங்க. ஆனால் அதை செய்யலை. 2 வருஷம் வந்து அந்த மக்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்து விட்டு கடைசியில் வந்து அந்த கட்டடம் கிட்டத்தட்ட முடிகிற அளவில் தான் எங்களுக்கு வந்து திரும்ப வந்து சொல்லினோம் இப்படி நடக்குதுன்று. இப்போ அந்த இடத்துல தான் நாங்கள் 2ஆம் தடவையாக முதலும் டிசிசி கூட்டத்தில் வந்து நாங்கள் வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டுமையாக வந்து வலியுறுத்தினாலே தான் அது ஏகமனதாக வந்து அந்த முடிவெடுக்கப்பட்ட வந்து இந்த விஹார கட்டணங்கள் எல்லாம் நிப்பாட்டப்படணும் உடனடியாக. அப்போ அடிக்கல் நாட்டி கொஞ்சம் ஒரு 2-3 கிழமைக்குள்ளே அதுவும் நாங்கள் தான் செய்விச்சது. பேருந்து இவே பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி போட்டு விஹாரையை கட்ட விட்டு பேருந்து கடைசி கட்டத்தில் தான் கையை விரிச்சவை. அப்போ இந்த உரிமையாளர்கள் வந்து எங்களிடம் ஓடி வந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து நாங்கள் தொடர் போராட்டங்களை செய்து இன்றைக்கு இது ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கின்றது. அப்படி இருக்க வந்து இன்றைக்கு திடீரென்று வந்து புதுசாக வந்து ஒரு வழக்கொண்டு போடுறதுக்குண்டு சுயர்த்த நாட்கள் வந்து வெடிக்கிடையினோம். இன்றைக்கு அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலையில் அரசியல் ரீதியாக இதுக்கு ஒரு முடிவெடுக்கணுமென்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறத விட்டு வழக்கை போட்டவையாக இருந்தால் அது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்கும். நீங்கள் வழக்கை போட்ட உடனே அரசாங்கம் என்ன சொல்ல வேண்டாம், வழக்கு போட்டாச்சு வந்து இனி அது முடிகிற வரைக்கும் வந்து நாங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலேருந்து தட்டி கழிப்பினோம். ஆகவே இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இழுக்க அந்த மக்கள் ஒரு விரத்திக்கு வந்து போயிடும். நாங்கள் போராடக்கூடிய ஒரு நிலைமை கூட இல்லாமல் போகலாம். ஏன்னா வழக்கு நடக்கிற நேரத்தில் வந்து நீங்கள் குழப்பக்கூடாது அடிப்படையில் வந்து அதை முடக்கிறது, போராட்டத்தை முடக்கிறது கூட அது வழி வைக்கலாம். ஆகவே இதுதான் நிலைமை. ஒரு பக்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மிகவும் உறுதியாக இருக்கிறோம், தங்களுக்கு அந்த காணியில் முழுமையாக வந்து திரும்பி வழங்கப்படணும், இதுக்கு விடவே கூடாது, இந்த சட்டவிரோத செயல்பாடுகள் விடவே கூடாது. மறுபக்கத்தில் வந்து அரசாங்கமும் தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவம் விசேஷமாக செயலாளரும் ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த மக்களுடைய விருப்பத்தை மீறி அரசாங்கத்துக்கு கால அவகாசங்களை வழங்கி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறது தான் செயல்படுகிறோம்ன்றதை தான் நாங்கள் பார்க்கணும். அதாவது நீதிமன்றத்தினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் இது ஒரு சட்டவிரோதமான விகாரை, தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது. அப்படி சட்டவிரோதமானதாக இருந்தாலும் கூட அவர்கள் எதற்காக அதை விட்டு விலகுவதாக ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கவில்லை? இல்லை, நீதிமன்றம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து சட்டவிரோதம்னு சொல்லலை. சட்டவிரோதம் என்று வந்து அரசாங்கத்துடைய திணைக்களங்கள் அனைத்துமே இந்த விஹாரைக்கு எந்த விதமான சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாமல் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் வந்து இது சட்டவிரோதம் என்றதை வந்து அரசாங்கத்துடைய கட்டமைப்புகள் தான் சொல்லுது, நீதிமன்றம் இல்லை, அரசாங்கத்துடைய கட்டமைப்பே சொல்லுது. டிஎஸ் பிரிவு சொல்லுது, பிரதேச சபை சொல்லுது. மற்றது அந்த விஹாரை கட்டப்பட்ட காணிக்குள்ளே வந்து வேறு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. தொல்பொருள்னு சொன்னால் அப்படின்னா அது வேறு விதமாக வந்து பார்க்கப்படலாம், அதில் ஒன்றும் இல்லை. தனியாருடைய காணியில் இராணுவம் அந்த தனியாருடைய உரிமைகளை மீறி தாங்கள் விரும்பினபடி வந்து ஒரு விஹாரம் கட்டி இன்றைக்கு அதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள்.
அவ்வளோதான். அதான் நிலைமை.